லிசனிங் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன வீடியோ. இனி போக போக பெரிய வீடியோ இருக்கும். சின்ன வீடியோ பாருங்க, கேளுங்க, லிசன் பண்ணுங்க. புரியுதான்னு பாருங்க. புரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. இல்லைனா கூட நோ வரிஸ், கவலைப்பட வேண்டாம். வொக்காபுலரி 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அதை வந்து படிங்க. அதுக்கப்புறம் டெய்லி சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் அதை யூஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இப்போ வெக்காபுலரி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நட்பான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ரொம்ப நட்பாக இருக்கிறது, இணக்கமாக இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன சொல்லலாம்னா ஏமியபிள். ஏமியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து நட்பானதா. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இந்த 2 வார்த்தைகளும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வார்த்தை பிடிக்குதோ அதை வந்து எப்போவாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபன்னி. ஃபன்னினா ரொம்ப நகைச்சுவையான, ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமரஸ் அப்படின்னு. ஃபன்னி நகைச்சுவையான. ஹில்லேரியஸ். ஹில்லேரியஸ் இதுவும் வந்து நகைச்சுவையான. ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ரெண்டில் எந்த வார்த்தை பிடிச்சிருக்கோ அதை வந்து படிங்க. 2 வார்த்தையும் பிடிச்சிருக்குன்னா 2 வார்த்தையும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து முக்கியம். எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெய்லி சென்டென்சஸ். ஷுட் ஐ கோ? நான் போகணுமா? ஐ நீட் சம் ரெஸ்ட். எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஐ கேன்ட் ஃபினிஷ் திஸ் டாஸ்க் டுடே. என்னால் இந்த வேலையை இன்னைக்கு முடிக்க முடியாது. டு நாட் பீட் அரவுண்ட் த புஷ். சுற்றி வளைச்சு பேசாத. பீட் அரவுண்ட் த புஷ் வந்து ஒரு இடியம். அது இடியம்னா என்னன்னு தெரிலனா விட்டுருங்க, நம்ம அதை இன்னும் கற்றுக்க தான் போகிறோம். டு நாட் பீட் அரவுண்ட் த புஷ்னா சுற்றி வளைச்சு பேசாத அப்படின்னு சொல்கிறது. ஐ கோ ஃபார் அ வாக் அட் 7 AM எவ்ரி டே. நான் வந்து 7 மணிக்கு டெய்லி வந்து வாக்கிங் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஆர் யூ லிசனிங்? கேட்டுட்ருக்கீங்களா? திஸ் இஸ் இன்க்ரெடிபிள். இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரெடிபிள் அப்படின்னா ரொம்ப நம்ப முடியாது. வா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. திஸ் இஸ் அன் இன்க்ரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நம்ப முடியாததா இருக்கு அப்படின்னு சொல்றது. யூ ஹாவ் டன் அன் அமேசிங் ஜாப். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலையை முடிச்சிருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. யூ ஹாவ் டன் அன் அமேசிங் ஜாப். ஐ பிலீவ் இன் காட். நான் வந்து கடவுளை நம்புகிறேன். இதில் வந்து ஐ பிலீவ் இன்னு தான் வரும். அதில் டூ வராது, வித் வராது, அந்த மாதிரி எதுவும் வராது. இன்னு தான் வரும். இப்போதைக்கு எதையும் எப்படி வரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ காண்ட் பிலீவ் யூ. என்னால் வந்து ஒன்றை நம்ப முடியலை. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் கேளுங்க. 2 வாட்டி கேளுங்க, வேணாம் 3 வாட்டி கேளுங்க. டைம் இருந்தால் டெய்லி வந்து ரீகாப் பண்ணிக்கோங்க. பட் எதையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து மண்டேலே ஏற்றிட்டு இருக்காதீங்க, என்னால் முடியலன்னு. பிகாஸ் நம்ம ஒரு 3-4 டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 டேஸ் தான். ஸோ அதுக்குள்ளே ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அப்புறம் ஒரு கிராமர் வீடியோ அனுப்பியிருக்கேன். நவுனை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு இன்றைக்கி என்ன லெசனை முடிங்க. நாளைக்கு உங்களுக்கு மார்னிங், எவ்ரி மார்னிங்